கல்யாணம் இவளுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறத விலாவரியா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்ட காலத்துல அந்த நாகதோஷம் முடிஞ்சிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பல பேர் பிரிஞ்சு கூட போவாங்க. மகர ராசிக்கார பெண்கள் தாம் மாமியார் மேல அளவு கடந்த பாசம் இருக்கும். மாமியார் செத்த ஒன்னதான் பாசம் இருக்கும். உயிரோட இருக்கும்போது பாசங்கள் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஒரு சில ஜாதகம். ஏன்னா உங்களுடைய தன்மைக்கு உங்களுடைய அமைப்புக்கேற்ற கணவன் அமைகிறது கஷ்டம். கணவன் வீட்டில் இருந்தா கூட ஏதாவது ஒரு தன்மையை பண்ணி குடும்பத்துக்காக காசு பணத்தை தேடக்கூடிய தருணம் உடையவங்க நீங்க. 40 வயசு வரைக்கும் நாய்படாத பாடுபடுவீங்க. அங்கே இங்கன்னு கடனை வாங்கி அங்கே இங்கன்னு காசு பணத்தை வச்சு உங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்காக பல கஷ்டப்படுவீங்க. கணவன் கேர் பண்ண மாட்டார். பெத்த பிள்ளைங்களுக்காக அமைப்பு இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தான். 45 வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்தணும். உடல் நல குறைவு ஏற்படும், எலும்புகள் பலம் குறையும். அப்படியாப்பட்ட ஒரு பிரபஞ்ச சக்தி இல்லாம இருக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும். கவனமா இருக்கணும். மகர ராசிக்கார பெண்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு 40 வயசு 45 வயசு ஆனவங்க தான். கால தாமதமாக தான் உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சிகள் நடக்கும். மாளிகை கட்டுவீங்க, விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, அரசியல்ல பிரவேசமாவீங்க, ஆன்மீகத்துல பெரிய ஆளா வருவீங்க. இந்த மாதிரியான தருணம்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு